காளியானை மண்ணாடு மண்ணுக்கு வாழ்வாகி நின்றாரை தன்னால் தமிழனுக்கு தன்னாண்டி நாட்டானை பெண்ணாடும் பாதனை பேணும் பெருமுறையில் அண்ணார் வழிகாட்டின் ஆயனை அட்கொண்ட அண்ணா மலையானை பாடுவது காலமானார் என்றபடி சதா எந்த நேரமும் ஓம் நமச்சிவாயம் என்ற மந்திரத்தை மனதிலே நிலையாக நிறுத்தி இதோ இருக்கும் துருவ மனசிலே சூதுவாச மகரிஷி அத்திரி முனிவருக்கும் அனுசியா தேவி அம்மையாருக்கும் அருமை மகனாக பிறந்தவர் இந்த சூதுவாச மகரிஷி. எனக்கும் 22 நேத்திரம் ஏழரமும் கோபத்தால் எத்தனையோ பேருக்கு சாபத்தை கொடுத்தவர் நான். அதனால் தினந்தோறும் அந்த ஆதிசிவனை துதிப்பது வழக்கம். இந்த உலகம் செழிக்க வேண்டும். யானை முதல் எலும்பு கடை 84 லட்சம் ஜீவ வேதங்களும் நலமோடு வாழ வேண்டும். அந்த சிவபெருமானை துதிப்பது வழக்கம் தான் சிஷ்யா. அந்தவா பரமேசா ஜெகதீசா திருக்கூத்தா கைலை நாதா கங்காதரா பிறசூடிய பெம்மாளே இந்த அடியே வாசல் உன்னையே துதிப்பது வழக்கம். அதே போல் இன்னும் துதிக்கிறேன். மலைமகள் இணையும் தோன்ற மலைமகள் இணையும் தோன்ற ஒரு அன்னகோடி எடுத்தா அதை வாரி போடு, குப்பையில போட்டு மெருகி மக்கி எதுவும் அவன் கையில போடு, நல்லா வளையும்.
ஐயா ஐயா யாரு தெரியல? என்னை பார்த்த உடனே நான் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டார். நெத்தில பாரு, என்னை பற்றி கையில பாரு, கையில பாரு, ஒரு கட்டை இதான் ஆரியாத்தூர் பொட்டை. ஆரியாத்தூர் தான். இப்ப கல்யாணம் ஆகாதவங்க அந்த மேடையில ஆரியாத்தூர் பொட்டே நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் எப்பேற்பட்டவன்? கோபத்திலே சேர்ந்தவன், ஞானத்திலே, தவத்திலே, தவத்திலே, கோபத்திலே, ஞானத்திலே. பொட்டை தாள் விட்டு போயிருப்போம். வர சொல்லி ஆயா சொல்லி அனுப்பிச்சிருப்பா. தாத்தாக்கு ஆட்டோ டொக்கு மூச்சு பூச்சி பேசினா காலை கழுவி மேல போட போறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. என்ன சொன்ன? ஆட்டோ டொக்கு அப்படி ஒரு வியாதிக்கு நாட்டுல ஏண்டா ஆட்டு அட்டங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆட்டோ டொக்குன்னு ஒரு வியாதிக்குதான் எங்கிது வருமா? எப்பேற்பட்டவன் அட்டை முழுவதும் இருபத்தி 4 எலும்பு கால் வச்சாரு அத்தனை முனிவருக்கும் மனுஷ தேவிக்கும் ஒரு மூச்சு போச்சா? நான் முட்டுவேன். ஆமா, உன்னை 2ஆம் முட்டுவேன் இங்கேயே நடுவே. ஏண்டா 40 வருஷமா இந்த உடம்பை வச்சு நான் கூத்தாடிக்கிறேன். ஏண்டா வருமா மரணம்? மரணத்து கூட என் பக்கம் வராது. ஏன் வராது? எப்படி? நான் எப்பேற்பட்டவன்? தவத்திலும் ஞானத்திலும் சிறந்தவன். மரணம் வருமா எனக்கு? எப்படி வரும்? மரணம் வரவே வராது. வரவே வராது. ஏன் வராது? எப்படி வரும்? நீதான் ஐயா எப்படி டானிங் சாப்பிடுறிய? அப்படின்னா என்ன? 150 ரூபா கோட்டு 45 நீ சாப்பிடுறிய, உனக்கு எப்படி மரணம் வரும்? ஏய், நீங்க யார் என்று புரியாமல் இருக்கிறீர்கள்.